வணக்கம் மக்களே. வழக்கமாக ஒரு பென்ட்ரைவில் ஒரு தடவை தான் ஓஎஸ் பூட் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரே பென்ட்ரைவில் ஒரே டைமில் நம்மளால் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓஎஸை வந்து பூட் பண்ணிக்க முடியும். அதாவது விண்டோஸ் பூட் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ் மட்டும் இல்லாமல் விண்டோஸ் கூட சேர்த்து ஒரு லினக்ஸ், விண்டோஸ் கூட சேர்த்து ஒரு ஆண்ட்ராய்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரே பென்ட்ரைவில் ஒரே டைமில் நம்மளால் பூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வென்டாய் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வென்டாயோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்மளால் ஒரு வென்டாயை யூஸ் பண்ணி ஒரு பென்ட்ரைவை ஒரு மல்டிபிள் பூட் கிரியேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என்னென்னா, ஒரே பென்ட்ரைவ் விண்டோஸையும் பூட் பண்ணும், ஒரே பென்ட்ரைவ் லினக்ஸையும் பூட் பண்ணும், ஆண்ட்ராய்டையும் பூட் பண்ணும். ஆனால் ஒரே டைமில் பண்ணாது. ஒரே டைமில் அதோட ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம எந்த ஃபைல் வேணுமோ நம்ம வந்து எடுத்து பூட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு விண்டோஸ் வேணுன்னா விண்டோஸ் எடுத்து பூட் பண்ணிக்கலாம், லினக்ஸ் வேணுன்னா லினக்ஸ் எடுத்து பூட் பண்ணிக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டு தேவைப்படுது அப்படின்னா ஆண்ட்ராய்டும் எடுத்து பூட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லினக்ஸ் ஆண்ட்ராய்டில் தான் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா விண்டோஸே எல்லா வருஷனும் இதில் வந்து பூட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே டைமில். இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக சர்ச்சில் போய்ட்டு வென்டாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வென்டாய்க்குள்ளே போனோடனே டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு நேராக windows.zipனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா GitHub பேஜுக்கு ரோல் அவுட் ஆகும். நீங்கள் இல்லைனா டேரெக்டாக GitHubல உங்களுக்கு ரெபாசிட்டரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் வென்டாய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வென்டாய் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஒரு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சு வந்தோடனே அந்த ப்ரோக்ராம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வென்டாய் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்ட்ரைவ் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ரன் ஆகிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மெசேஜும் வந்துட்டு ஃபோல்டரும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வென்டாய் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கிற இந்த ஃபோல்டரில் அதை வந்து இது உங்கள் பென்ட்ரைவ் தான், உங்கள் பென்ட்ரைவை அந்த நேமில் ரீநேம் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வென்டாய்ங்கிற ஃபோல்டரில் நீங்கள் என்னென்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி அதில் டேரெக்டாக போட்டுக்கணும். நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலாகவே போட்டுக்கலாம், நம்ம பூட்டபிள் கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நான் வந்து இதில் இப்போ காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸ் ஒன்று காப்பி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸும் வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன். விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓவையும் நான் இதில் காப்பி பண்ணுறேன். இந்த வென்டாய் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெகசி பயாஸாக இருந்தாலும் சரி, விஎஃப்ஐ பயாஸாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் டக்குன்னு பூட் பண்ணணும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இதில் எத்தனை ஐஎஸ்ஓ வேணாலும் நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை என் லேப்டாப்பில் போட்டு ஆன் பண்ணுறேன். நேராக பூட் டிவைஸ்க்குள்ளே வந்து போகிறேன். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி பென்ட்ரைவ் தான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வென்டாயோட ஹோம் ஸ்க்ரீன். இங்கே வந்து நீங்கள் அங்கே என்னென்ன ஐஎஸ்ஓ காப்பி பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்து பூட் ஆகும். ஸோ நான் இப்போ விண்டோஸ் 10 வந்து கொடுக்குறேன். விண்டோஸ் 10 வந்து எனக்கு பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து நான் வந்து இன்னொரு தடவை ஆண்ட்ராய்டு வந்து பூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பூட் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஓஎஸ் வேணாலும் நீங்கள் வச்சு வந்து பூட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பென்ட்ரைவ் போய் ஃபார்ம் வச்சு வேறு ஓஎஸ் காப்பி பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.